டாக்டர் ராமதாஸ் ஐயாவை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் அனைவருக்கும் இருந்தாலும் கூட அவர் சமூகத்தின் மீது வைத்திருக்கின்ற அந்த அக்கறை என்பதும், குறிப்பாக இந்த சமூக நீதிக்காக போராடுகின்ற போராட்டத்தையும் சாதாரணமாக குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. நீண்ட காலமாக அரசியல் ரீதியாக பல அரசுக்கு பல ஆலோசனைகளையும், குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு செல்வாக்குமிக்க கட்சியாக வளர்த்ததிலும் ராமதாஸ் அவர்களுடைய பங்கு அளப்பரியது. இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை மிக்க தலைவராக விளங்கியவர். ஐயா ராமதாஸ் என்று சொல்லுகின்ற போது அனைத்து சமூக மக்களுமே ஒரு மரியாதையோடு அணுகக்கூடிய காலம் ஒன்று இருந்தது. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கு நலன்களுக்காகவும் கூட ராமதாஸ் ஐயா அவர்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர். காலப்போக்கில் ஒரு வன்னியர் சமூகத்திற்காக தன்னுடைய கட்சியை சுருக்கி கொண்டாலும் கூட ஆரம்ப காலங்களில் அவருடைய செயல்பாடுகள் என்பது ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட பாட்டாளி மக்களுக்கான கட்சியாகத்தான் அதை உறுதி செய்திருந்தார், உருவாக்கி இருந்தார் என்பது உண்மை. இப்பொழுது அவருடைய இந்த இரண்டாம் திருமணம், குறிப்பாக அந்த சுசீலா அம்மையாரோடு திருமண வாழ்வில் இருந்ததாகவும், ஒரு 50 ஆண்டு காலம் இன்றைக்கு திருமண வாழ்க்கை இதை மறைத்து வைத்து விட்டார் இப்பொழுது தெரிய வருகிறது. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில அவரு தலைமை பதவி குறித்து அவருக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பல்வேறு கருத்து வேறுபாடுகளும், கட்சி 2 பிரிவாக செயல்படுவதையும் நாம் பார்க்கின்றோம். இது போன்ற சூழலில் டாக்டர் ராமதாஸ் குறித்து இந்த 2ஆம் திருமணம், குறிப்பாக 2வது மனைவி குறித்து வருகின்ற தகவல்கள் அந்த கட்சியிலேயே வெளிப்படுத்தப்பட்டதா, இல்ல இது வேண்டுமென்றே அவருடைய நற்பெயருக்கும் புகழுக்கும் களங்க வைப்பதற்காக உருவாக்கப்பட்டதா என்று பார்க்கின்ற போது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது முதல் மனைவி 2வது மனைவி என்பது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த சமூகத்தில் வெளிப்படையாக இருக்கின்ற எந்த தலைவரும் இந்த மக்கள் பாத்தீங்கன்னா அந்த பொது வாழ்வு குறித்து இந்த காரணத்தால் ஒதுக்கி விடுவதில்லை.